நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இங்கே வந்தபொழுது நம்முடைய நண்பர் இந்த நிகழ்ச்சியை 11 நாட்களும் சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற உதயகுமார், நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகுதான் நான் பேசுவேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை, இந்த புத்தக திருவிழாவை இந்த ஆண்டு என்னிடம் அவர் சொன்னார், சார், கடந்த காலங்களைப் போல இந்த புத்தக திருவிழா இருக்காது, எல்லா வகையிலும் வித்தியாசமான ஒரு புத்தக திருவிழாவாக இருக்கும், கடுமையாக மக்கள் கூடுவார்கள், இது நாகை மக்களுடைய ஒரு விழாவாக மாறிவிடும், அந்த அளவுக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அவருடைய உழைப்பு இன்றைக்கு வீண் போகாமல் இந்த புத்தக திருவிழா எல்லா வகையிலும் மிகவும் வெற்றிகரமாக நடந்ததற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏதோ இந்த மேடையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் இந்த மேடையில் நான் இருக்கவில்லை, அப்படி நான் பார்க்கவும் இல்லை. நான் ஒரு பார்வையாளராக தான் வந்தேன். ஆனால் இந்த புத்தக வாசிப்பு மேடைக்கும் எனக்கு இயற்கையாகவே தொடர்பு இருக்கிறது. நான் தீவிர அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக கலை இலக்கிய அமைப்பில் 30 ஆண்டு காலம் நான் பணியாற்றிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாகை மக்களுடைய திருவிழாவாக மாறிய கலை இலக்கிய இரவுகளை 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நடத்திய ஊழியர்களில் நானும் ஒருவன். இதோ அமர்ந்திருக்கிற நம்முடைய ஆசிரியர் எம்.ஆர். சுப்பிரமணியமும் ஒருவர். ஆகவே அந்த உறவோடு, அந்த கலை இலக்கியத்தோடு தொடர்பு இருக்கிற உறவோடு தான் இந்த மேடையில் நான் இருக்கிறேன். நம்முடைய கீழ்வளூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் இருக்கவில்லை என்பதை முதலில் நான் தெரிவித்து, புத்தகங்கள் நிறைய படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். சிலர் கூட சொல்லுகிறார்கள், இன்றைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு, டிவி வந்த பிறகு வாசிப்பு குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அது தவறான கருத்து. இந்த காலத்தில் தான் ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. நான் இப்பொழுது புத்தக கண்காட்சிகளை நான் பார்த்தேன். புதிய புதிய புத்தகங்கள். நான் கூட ஒரு புத்தகம் வாங்கி கொண்டு வந்தேன், ஒரு கதை தொகுப்பு. ஏன்னா கதையோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் ஒரு சிறுகதை எழுதக்கூடிய சிறுகதை எழுத்தாளன் தான். சென்றாண்டிலே, அதாவது புத்தக திருவிழா மட்டும் நம்முடைய ஆட்சி நடத்தவில்லை, அது ஞாபகார்த்தமாக புத்தக வெளியீட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறார். சென்றாண்டு சிறுகதை தொகுப்பு, நாகை மாவட்டத்தில் இருக்கிற சிறுகதை எழுத்தாளருடைய ஒரு புத்தக சிறுகதை தொகுப்பை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு வந்தார். அதனுடைய முதல் கதை கலைஞர் கருணாநிதி அவருடைய கதை. அவரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்கிற முறையிலே திட்டமிட்டு நல்ல முறையிலே அந்த சிறுகதை தொகுப்பை வெளிக்கொண்டு வந்தார். இப்பொழுது நாகையினுடைய பெருமைகளை விளக்குகிற கட்டுரை தொகுப்பு. 2 நாட்களாக அதை படித்து முடித்து விட்டேன். 320 பக்கம். உண்மையிலேயே அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது, நாகை இவ்வளவு சிறப்புடைய பூமியா, நாகை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பூமியா என்பதை நம்முடைய கட்டுரையாளர்கள் எல்லாம் இந்த நாகையுடைய சிறப்பை அந்த புத்தகத்திலே கொண்டு வந்திருக்கிற பொழுது பல விஷயங்களை அந்த புத்தகத்தில் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில புத்தக வாசிப்பு என்பது அது ஏதோ அது ஒரு ஆத்மாவோடு பேசக்கூடியதுதான் புத்தகம். புத்தகம் என்பது நம்முடைய மனதோடு பேசிக்கொள்கிற விஷயம். புத்தகத்தை எழுதியவரும் நாமும் பேசிக்கொள்கிற விஷயம். ஆகவே புத்தக வாசிப்புக்கு அளவே இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி விடுகிறேன். உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே பகத்சிங் 22 ஆண்டுகள் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார். பகத்சிங் சுதந்திர போராட்ட தியாகி. அவன் பாராளுமன்றத்திலே குண்டு வீசிவிட்டான். பாராளுமன்றத்திலே குண்டு வீசிய பிறகு அவன் மீது வழக்கு, தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நீதிபதியிடம் போய் அவன் சொன்னான். நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள், ஏன் பாராளுமன்றத்திலே குண்டு வீசினாய் என்று நீதிபதிகள் விசாரிக்கிறார்கள். பகத்சிங் சொன்னான், பாராளுமன்றத்திலே குண்டு வீசினேன்,
நான் யாரையும் கொள்வதற்காக அல்ல, அது என்னுடைய நோக்கமும் அல்ல. என்னுடைய தாய் நாட்டை அடிமைப்படுத்தியிருக்கிற ஆங்கில ஏகாதிபத்திய செவிட்டு காடுகளுக்கு என்னுடைய சுதந்திர தாகத்தை உணர்த்துவதற்காக நான் குண்டு வீசினேன் ஒழிய யாரையும் கொள்வதற்காக குண்டு வீசினேன் என்று சொன்னான். ஆனால் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தார். தூக்கு கொட்டடியில் இருக்கிறார். காலையில் பகத்சிங்கை தூக்கில் போட வேண்டும். ஒரு தூக்கு தண்டனை கைதியை தூக்கில் போடுவதற்கு சொன்னால் முதல் நாள் இரவில் போய் அவனை உஷார்படுத்துவார்கள். அவன் உயிரோடு இருக்கிறானா, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் அறிந்து கொள்வார்கள். அப்படி காலையில் பகத்சிங்கை தூக்கில் போட வேண்டும். இரவில் போய் அந்த காவலாளி பகத்சிங்கை பார்ப்பதற்காக பகத்சிங்கனுடைய அறைக்கு போகிறான். போய் அந்த காவலாளி கதவை தட்டுகிறான். உள்ளிருந்து எந்த விதமான குரலும் வரவில்லை. மீண்டும் மீண்டும் தட்டுகிறான். உள்ளிருந்து எந்த குரலும் வரவில்லை. காவலாளிக்கு பயம் வந்து விட்டது. ஒருவேளை பகத்சிங் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டானோ என்கிற சந்தேகம் பகத்சிங்கிற்கு வருகிறது. அவன் மீண்டும் மீண்டும் தட்ட பகத்சிங் கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறான். காவலாளி கேட்கிறான், ஏன் இவ்வளவு நேரம் நீ வந்து கதவை திறக்கல என்று. அப்பதான் பகத்சிங் சொல்லுகிறான், நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிறான். காவலாளிக்கு ரொம்ப பயந்து விட்டது. ஏனென்றால் ஒரு தூக்கு தண்டனை கைதியோடு இன்னொரு பேசிக் கொண்டிருந்தால் விபரீதமாகிவிடுமே என்று அந்த காவலாளி அந்த அறைக்குள் ஓடி சென்று சுற்றுமுற்றும் பார்க்கிறான், யாராவது இருக்கிறார்களா என்று. யாரும் இல்லை. யாரும் இல்லையே, யாரோடு பேசிக் கொண்டிருந்தார் என்று மீண்டும் கேட்கிறான். பகத்சிங் சொல்கிறான், ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகத்தோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். எப்படிப்பட்ட பகத்சிங்? காலையில் தூக்கில் தொங்குகிற பகத்சிங் கடைசி நிமிஷம் வரை படித்துக் கொண்டிருந்தான் என்பதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். அவன் மீண்டும் சொன்னான், இந்த புத்தகம் பல மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய கைக்கு கிடைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வரலாறை வேறு விதமாக மாறியிருக்கும். இந்த புத்தகம் எனக்கு முன்கூட்டியே கிடைக்கும் என்று சொன்னான். அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் மாவீரர் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற நூல். ஆகவே வாசிப்பினுடைய தாக்கத்தை நான் சொல்கிறேன். நாம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கலைஞர் கருணாநிதி மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய அரசியல்வாதி. இந்திய நாட்டினுடைய அரசியல் போக்கையை தீர்மானித்த மிகப்பெரிய தலைவர். கடைசி வரை தள்ளாடும் வயது வரை படித்துக் கொண்டும் எழுதிக் கொண்டும் கவிதை எழுதிக் கொண்டு கதைகள் எழுதிக் கொண்டு வசனம் எழுதிக் கொண்டு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாமனிதர் கலைஞர் கருணாநிதி. சமீபத்தில் அவரை பற்றி ஒரு துணுக்கு படித்தேன். அவர் நடைபயிற்சிக்காக சொல்றார். முடித்து விடுகிறேன், நல்ல பேச்சாக தான் பேச போறாங்க. நடைபயிற்சிக்காக சென்றிருக்கிறார். நடைபயிற்சிக்கு போகிற பொழுது எதிரே ஒரு பிச்சைக்காரர் அவரிடம் பிச்சை கேட்கிறார். காவலாளியிடம் சொல்லி அவருக்கு ஏதாவது பணத்தை கொடு என்று சொல்கிறார். அவர் கொடுக்கிறார். கொடுத்த பிறகு கலைஞர் தன்னுடைய நடைபயிற்சியை பாதியிலே நிறுத்திக் கொண்டு காரில் இருக்கிறார். அப்பொழுது காவலாளிகள் கேட்கிறார்கள், ஏன் பாதியிலே நிறுத்திக் கொள்கிறீர்கள் என்று. நான் சொன்னேனே, அந்த பிச்சைக்காரருக்கு பிச்சை போடு என்று ஒரு போட்ட பிறகு எனக்கு ஒரு சிறுகதை எழுதுவதற்கு கரு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த கதை எழுதுவதற்காக நான் வீட்டிற்கு உடனடியாக செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த படைப்பு ஒரு வீரியம் மிக்கதாக இருக்காது என்று வீட்டிற்கு சென்று ஒரு சிறுகதை எழுதினார். மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் கடைசி வரை படித்துக் கொண்டே இருந்தார்கள். ஜவஹர்லால் நேரு நிறைய சொல்லலாம்.